ஹாய் ஹலோ வணக்கம். இட்ஸ் வெனஸ்டே மினி vlog. லஞ்சுக்கு கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ கீரை கடைஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு பருப்பு போட்டு அதுலேயே கீரை மிக்ஸ் பண்ணி கடைஞ்சிட்டேன். அண்ட் தென் ரசம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பருப்பு கடைஞ்சிட்டு ரசம் தாளித்து விட்டுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் தோல் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ பீர்க்கங்காய் தோலில் சட்னியும் அண்ட் தென் தோசையும் தான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். இந்த சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நீங்கள் எப்படி தக்காளி சட்னி அரைக்கிற மாதிரி இந்த இந்த தோல் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதில் இருக்குது. நெய் வேறு அவசரத்துக்கு உருகவே இல்லை. ஸோ அதனால் நான் குக்கர் மேலே வச்சு உருக்கி அதையும் போட்டுட்ருந்தேன். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக 2 தோசையும் சுட்டு டிஃபன் பாக்ஸுக்கு அளவாக அழகாக சுட்டு எடுத்து பேக் பண்ணிட்டு போயாச்சு. இன்றைக்கி என்னோடய கொல்லிக்கு ஒருத்தவங்க அவங்க வீட்டில் மாடு கன்று போட்டிருக்குன்னு சொல்லிட்டு சீம்பால் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த சீம்பால் பார்த்தீங்கன்னா நார்மலாக செய்யல, தென்னங்கருப்பட்டியில் உருக்கியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, அல்வா மாதிரி இருந்துச்சுங்க. யாராவது இந்த மாதிரி தென்னங்கருப்பட்டியில் சீம்பால் காய்ச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை